இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமாய் பார்த்து வருகிறோம். 6ನೇ ವಚನವನ್ನು ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನ ವಚನವಾಗಿ ನೋಡುತ್ತೇನೆ. அதை பார்க்கும்போது ಅದನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ பவுலடிகள் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நேரத்துல இருக்கும்போது ಪೌಲನು ದುಃಖಕರವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ அவர் இவண்ணமா இந்த வசனத்துல சொல்லுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் என்னைக்குமே ದೇವರು ಯಾವತ್ತೂ தள்ளப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துகிறதுக்கா ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಸಂತೈಸಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ஒரு தீத்துவை அனுப்புகிறார். ಒಂದು ತೀತನನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ. தீத்து என்று சொன்னால் ತೀತನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களால முடியும் என்று ನಿಮ್ಮಿಂದ ಆಗ್ತದೆ ಅಂತ ಅರ್ಥ. you can do it. ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತದೆ, உங்களால முடியும் அப்படின்னு நான் இந்த மாசம் முழுவதுமாய் பேசி வருகிறேன். ನಿಮ್ಮಿಂದ ಆಗ್ತದೆ ಅನ್ನೋದು ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾನು ಮಾತಾಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. நிறைய பேர் இந்த செய்திகள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறத பற்றி என்னோடு கூட பேசி இருக்கிறார். ಅನೇಕರಿಗೆ ಈ ಸಂದೇಶವು ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಅಂತ ಅನೇಕ ನಟಿಗೆ வெளியூர்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி சொன்னாங்க, ಆಚೆ ಊರಿಂದೆಲ್ಲ ಕಾಲ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, இந்த மாதிரி இந்த செய்தி எங்க வீடுகள் ஆசீர்வாதமா இருந்தது. ಈ ಸಂದೇಶವು ಮನೆಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. நம்ம ஆண்டவர் என்னைக்குமே பேசுகிற தேவனாய் ನಮ್ಮ ದೇವರು ಯಾವತ್ತೂ ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ, ஆறுதல் படுத்துகிறவராய் ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. முதல் நாள் நான் பேசும்போது ಮೊದಲನೇ ದಿನ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ ஒரு டெட்லி ஃபெய்த் பற்றியும் ಒಂದು ಡೆಡ್ಲಿ ಫೇತ್ ಅನ್ನೋ ಬಗ್ಗೆ, நம்மளுக்கு விசுவாசத்துல இருக்கிற ஆட்டிಟ್ಯೂಡ್ஸ்ல டாக் லைக் ஃபெய்த் பற்றியும், ನಮಗೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಅಂದ್ರೆ ಡಾಗ್ ಲೈಕ್ ಫೇತ್ ಅನ್ನೋದನ್ನು, அது மாத்திரம் இல்லாம டெலிவரஸ் ஃபெய்த் பற்றியும் ಅದು பேசினேன். ಮಾತ್ರವಿಲ್ಲ ಡೆಲಿವರ್ಸ್ ಫೇತ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದೆ. போன வாரம் பேசும்போது ಕಳೆದ ವಾರ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்கிற செய்தியை பேசும்போது ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಸಂದೇಶ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ அவர் இன்னும் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ಇನ್ನೂ ಕೆಲಸ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் வேணும்ட்டே சில காரியங்களை கொஞ்சம் டிலே பண்ணுகிறார். ಆತನು ಬೇಕಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಡಿಲೇ ಮಾಡ್ತಾರೆ. அவர் உங்களுக்காக அழுகிற தேவனாய் இருக்கிறார். ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಅಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ அப்படின்ற ஒரு செய்தியை பேசியிருந்தேன். ಅನ್ನುವಂತ ಸಂದೇಶವನ್ನು ಸಹ ಹೇಳಿದೆ. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை இவ்வண்ணமாய் பேசணும்னு ஆசைப்படுகிறேன். ಇವತ್ತು ಮುಖ್ಯವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಬೇಕಂತ ಆಸೆ ಪಟ್ಟೆ. இந்த செய்தி என்னவா இருக்குமானால், ಈ ಸಂದೇಶ ಏನಾಗಿರ್ತದೆ ಅಂದ್ರೆ, ನಾವು புயல்களுக்கு நடுவுல கடந்து போகும்போது, ಬಿರುಗಾಳಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ அந்த இடத்துல பவுல் என்கிறதான ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர் அவர் ஒரு புயலுக்கு நடுவுல கடந்து போகும்போது, ಪೌಲನು ಅಂತ ಸೇವಕನು ಆ ಬಿರುಗಾಳಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பார்க்கும்போது, ಅಪೊಸ್ತಲರ 27ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, அவங்க ஒரு சடனா போட்ல நல்லா ஷிப்ல நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ಹಡಗಿನಲ್ಲಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿಯೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕಾದ ಸಂದೇಶ சடனா ತಕ್ಷಣ ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்குது. ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಲು ಆರಂಭಿಸ್ತದೆ. யாரு பாய்ஸ் யாராவது இருந்தீங்க, நம்ம ಬಾಯ್ಸ್ ಯಾರಾಗಿದ್ರೆ சீமோன் முன்னாடி வா, இந்த போட் எடுத்து இப்படி வைப்பா, அந்த ஆங்கர் எல்லாத்தையும் கூட எடுத்து இப்படி. ஓகே, இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தியில ಇವತ್ತು ಕೊಡುವಂತ ಸಂದೇಶದಲ್ಲಿ ஒரு புயல் அடிக்கும் போது, ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಬೇಕಾದ್ರೆ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு பேச போகிறேன். ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅನ್ನುವಂತ ಸಂದೇಶವನ್ನು, ಅದರಲ್ಲಿ இவங்க இவ்வளவு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த புயல்ல மாட்டினதுக்கு காரணம் என்னன்னா, ಈ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ஆண்டவர் அந்த டைரக்ஷன்ல போக கூடாதுன்னு சொன்னாரு. ದೇವರು ಆ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனாலும் அவங்க அந்த டைரக்ஷன்லயே கண்டினியூ பண்ணிட்டு போனாங்க. ಆದರೂ ಅವರು ಅದೇ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. கண்டினியூ பண்ணிட்டு போகும்போது, ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ சடன்னா ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்குது. ತಕ್ಷಣ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಲು ಆರಂಭಿಸಿತು. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, ஆண்டவர் போவேணான்னு சொன்ன இடத்துக்கு ದೇವರು ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದಂತ நீங்களா போனீங்கன்னா, ನೀವಾಗಿ ಹೋದ್ರೆ கண்டிப்பா புயலை சந்திப்பீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಸಂಧಿಸ್ತೀವಿ. ஹalleluya, ஹalleluya. வாலிபர்களா இருந்தா கையை பிடிச்சு சொல்லுங்க, ಯೌವನಸ್ಥರಾಗಿದ್ರೆ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, ஆண்டவர் வேணான்னு சொன்ன ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ சில உறவுகளை, ಸ್ವಲ್ಪ ಸಂಬಂಧಗಳಿಗೆ வேணும்னு நீங்க பிடிச்சீங்கன்னா, ಬೇಕಂತ ನೀವು ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ கண்டிப்பா புயலை சந்திப்பீங்க. ಖಂಡಿತ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಸಂಧಿಸ್ತೀರಾ.
சில நேரத்துல சில புயல்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿಗಳನ್ನು ಸಂಧಿಸಲೇಬೇಕಾಗಿದೆ. அந்த புயல்களை சந்திக்கிறோம். ಆ ಬಿರುಗಾಳಿಗಳನ್ನು ಸಂಧಿಸ್ತೇವೆ. அப்ப அந்த புயல்களை சந்திக்கும் போது என்னென்ன செய்யணும் என்பதை நான் சொல்லுகிறேன். ಆ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ இந்த போட் தண்ணியில இப்படி அடிக்க, ಈ ಹಡಗು ನೀರಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ இந்த போட் சடனா உடைய ஆரம்பிக்குது. ಈ ಹಡಗು ತಕ್ಷಣ ಒಡೆಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. உடைக்கிற நேரத்துல ಆ ಒಡೆಯಬೇಕಾದ உள்ள ಸಮಯದಲ್ಲಿ இருக்கிற எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ಒಳಗಡೆ ಇರುವ ಎಲ್ಲರೂ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡ್ತಾರೆ. குதிச்சு ಆ ನೀರಲ್ಲಿ ನಾವು ಧುಮುಕಿ நம்ம கரைக்கு ஓடிடலாம்யா, ಆ ಕಡೆ ದಡಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿ ಸೇರೋಣಯ್ಯ அப்படின்னு நிறைய பேர் நிறைய டிசிஷன்ஸ் பேசுறாங்க. ಹಾಗೆ ಅನೇಕ ಡಿಸಿಷನ್ ஒரு ಮಾತಾಡ್ತಾರೆ. புயல் வரும்போது ಒಂದು ಬಿರುಗಾಳಿಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ಅನೇಕರು ಮಾತಾಡಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. நிறைய பேர் ஐடியா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ಅನೇಕರು ಐಡಿಯಾ ಕೊಡಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. நிறைய பேர் தப்பான டைரக்ஷன்ல நம்மள நடத்த ಅನೇಕರು ஆரம்பிப்பாங்க. ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. ஆனா தேவன் சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு நடுவுல ಆದರೆ சொல்ல ದೇವರು போகிறேன். ಹೇಳುವಂತ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮೊದಲಲ್ಲಿ உங்களுக்கு ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. புயலுக்கு நடுவுல நீங்கள் இருக்கும்போது ನೀವು ಬಿರುಗಾಳಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 27ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது ವಚನத்தை வாசிங்களேன். 17ನೇ ವಚನ ಓದೋಣ. வாசிங்க. ಅದನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದ ತರುವಾಯ ಹೊರಜಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಡಗಿನ ಕೆಳಭಾಗವನ್ನು ಬಿಗಿದರು. போதும். பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. இப்ப பவுல் சொல்றார் யாருமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ ಯಾರು ಮಾತಾಡಬೇಡಿ, ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ நான் சொல்றத செய்யுங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡಿ. என்ன சொல்றாரானா, ಏನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இன்னைக்கு 3 காரியங்கள் நீங்க படகுல இருந்து த்ரோ பண்ணணும்னு சொல்லுகிறேன். ಹಡಗಿಂದ ನೀವು ಎತ್ತು ಹಾಕ್ಬೇಕಂತ 3 ಕಾರ್ಯಗಳು ಹೇಳ್ತೀನಿ. முதல் காரியம் எதை த்ரோ பண்ணும்னா, ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನೇನು ಎತ್ತಾಕ್ಬೇಕಂದ್ರೆ த்ரோ யோர் ரோப்ஸ். உங்க கயர்களை ನಿಮ್ಮ ಹಗ್ಗಗಳನ್ನು நீங்க கீழே போடுங்கன்னு பவுல் சொல்லுகிறார். ಅದನ್ನು ಎತ್ತಿ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் கயர்களை? ಯಾಕೆ ಹಗ್ಗಗಳು? ஒரு புயல் அடிக்கும் போது ಒಂದು ಬಿರುಗಾಳಿಗಳು ಬೀಸಬೇಕು, கயர்களை தூக்கி கீழே போடுங்கன்னு பவுல் சொல்லுகிறார். ಹಗ್ಗಗಳನ್ನು ಎತ್ತಿ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿ ಅಂತಾರೆ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ பைபிள் சொல்லுகிறது இந்த படகு, ಈ ಹಡಗು இந்த புயலை அடிக்கும் போது ಈ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ಫ್ರಂಟ್ போர்ஷன் இருக்கு பாருங்க, ಈ ಮುಂದಿನ ಭಾಗ ಇದೆಲ್ಲ அது உடைய ஆரம்பிக்குமா, ಅದು ಒಡೆಯ ಆರಂಭಿಸುತ್ತದೆ, பிரிய ஆரம்பிக்குமா, ಅದು ಎರಡಾಗಿ ಭಾಗ ಆಗಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இப்ப பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ கயிறு எடுத்துக்கங்கடா, கையில ಹಗ್ಗ ಎತ್ಕೊಳ್ಳಿ, ಕೈಯಲ್ಲಿ கயிறு எடுத்துட்டு ಕೈಯಲ್ಲಿ ಹಗ್ಗ ಎತ್ಕೊಂಡು நீங்க கீழே குதிங்க. ನೀವು ಕೆಳಗಡೆ ಧುಮುಕಿ, கீழே குதிச்சு ಕೆಳಗಡೆ ಧುಮುಕಿ, ஒருத்தன் கீழ இருந்து கயிறு எடுத்துட்டு வந்து ಒಬ್ಬನು ಕೆಳಗಡೆಯಿಂದ ಹಗ್ಗವನ್ನು ತಗೊಂಡು போட்ட முன்னாடி நல்லா டைட்டா கட்ட ஆரம்பிங்க. ಹಡಗನ್ನು ಮುಂದೆ ಟೈಟ್ ಆಗಿ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ, நல்லா டைட்டா கட்டுங்க. ಮುಂದೆ ಅದನ್ನು ಟೈಟ್ ಆಗಿ ಹಗ್ಗದಲ್ಲಿ தேவ ಕಟ್ಟಿ. பிள்ளைகளை பார்த்து, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು தேவ ನೋಡಿ, ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், ದೇವ ಸೇವಕನಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்களுக்கு புயல்கள் வாழ்க்கையில் அடிக்கும் போது ನಿಮಗೆ ಬಿರುಗಾಳಿಗಳು ಜೀವನದಲ್ಲಿ முதல் காரியம் நீங்க செய்ய வேண்டியது ಮೊದಲನೇ என்ன ಕಾರ್ಯ தெரியுமா? ನೀವು ಮಾಡಬೇಕಾದೇನು ಗೊತ್ತಾ? நீங்க ನೀವು வேத வசனம் என்கிற தேவ வார்த்தையை ಸತ್ಯವೇದ ಅನ್ನುವಂತ ದೇವ ವಾಕ್ಯವನ್ನು கையில எடுத்துக்கிட்டு ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಂಡು உடைக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தேவ வார்த்தையை கொண்டு கட்ட ஆரம்பிக்கணும். ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಟ್ಟಲು எத்தனை ಆರಂಭಿಸಬೇಕು. பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್, ಆಮೆನ್. எல்லாரும் தலை மேல கைய வச்சு சொல்லுங்க. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಹೇಳಿ. எரேமியா ಯೆರೆಮೀಯನು 1:5 சொல்லுகிறது, 1:5 ಹೇಳ್ತದೆ, என் தாயின் கருவுல ನನ್ನ ತಾಯಿಯ நான் ಗರ್ಭದಲ್ಲಿ உருவாக்கப்படுகிறதுக்கு நான் முன்னாடி சிருஷ்டிಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ என் ಮುಂಚೆ கர்த்தர் என்னை பேர் சொல்லி ದೇವರನ್ನು அழைத்திருக்கிறார். ಹೆಸರಿನಿಂದ ಕರೆದಿದ್ದಾನೆ. எந்த புயல்களும் எனக்கு விரோதமாய் நிற்க ಏನು முடியாது. ಬಿರುಗಾಳಿಗಳು ವಿರೋಧವಾಗಿ எத்தனை பேர் ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. என் கூட இருக்கிறீங்க? ஆமென் சொல்ல ಆಮೆನ್, மாட்டேன்றீங்க. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್, எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கைய பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, என் ஆண்டவர் ನನ್ನ ದೇವರು எரேமியா ಯೆರೆಮೀಯ 29வது அதிகாரத்துல 29ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 11வது வசனத்துல சொல்லி 11ನೇ ವಚನದಲ್ಲಿ என் ಹೇಳಿದ್ದಾರೆ, கர்த்தர் ನನ್ನ ದೇವರು என்ன அழிக்கிறதுக்காக திட்டங்களை வைக்கலையா, ಅಳಿದು ಹೋಗಲಿಕ್ಕೆ நான் ಗುರಿ ಇಟ್ಟಿಲ್ಲ. செழிக்கணும்ன்றதுக்காக திட்டங்களை ನನ್ನ வைத்திருக்கிறார். ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ஆமென் ಕಾರ್ಯಗಳು சொல்ல ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. மாட்டேன்றீங்களா? ಆಮೆನ್, எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ, தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ. தேவனுடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯವು என் கால்களுக்கு தீபமா, கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ನನ್ನ ಪಾದಗಳಿಗೆ ಬೆಳಕಾಗಿದೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். நீங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. எப்பெல்லாம் நீங்க உடைஞ்சு போயிருக்கிறீங்களோ, யாவெல்லாம் உடையல்பட்டிருக்கிறோ, எப்பெல்லாம் முன்னாடி போக முடியலையோ, யாவெல்லாம் ಮುಂದೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ எப்பெல்லாம் ಆಗಲಿಲ್ಲೋ, புயல்கள் அடிக்குதோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ಬಿರುಗಾಳಿ எது ಬೀಸುತ್ತದೋ, தெரியுமா உங்களை காப்பாற்ற ಯಾವುದು- முடியும்? ಯಾವುದು ಕೂಡ வேற ಕಾಪಾಡುತ್ತದೆ. எதுவுமே இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை ಬೇರೆ மாத்திரம்தான். ಯಾವುದೂ ಇಲ್ಲ.
தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தானே. ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ கயிறு மாதிரி எடுத்து ತಗೊಂಡು உடைஞ்சு போகிறவங்க போட்டை கட்ட ஆரம்பிங்க. ಒಡೆದು ಹೋಗ ನಿಮ್ಮ ಹಡಗನ್ನು ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ. உங்க குடும்பம் உடையும் போது, ಕುಟುಂಬ ಒಡೆಯಬೇಕು. உங்க கல்யாணங்கள் உடையும் போது, ನಿಮ್ಮ ಮದುವೆಗಳು ಒಡೆಯಬೇಕಾದ್ರೆ, உங்க ஃபைனான்ஸ்ல நீங்க உடையும் போது, ನೀವು ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಒಡೆಯಬೇಕಾದ್ರೆ, நீங்க உடைஞ்சு போகிற நேரத்துல ನೀವು ಒಡೆದು ಹೋಗಬೇಕು ಸಮಯದಲ್ಲಿ நீங்க அப்பதான் உங்களுக்கு தேவ வசனம் ஞாபகம் வரணும். ಆವಾಗಲೇ ದೇವರ ವಾಕ್ಯ மலாக்கி 3வது அதிகாரம் ಮಲಾಕಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் சொல்லுகிறது. ವಚನ ಹೇಳ್ತದೆ, என் ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வானத்தின் பல கனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ಆಕಾಶದ ಫಲಗಳನ್ನು ಕೊಟ್ಟು எப்படி நான் வேதனையில என் வாழ்க்கையை முடிக்க முடியும்? ಹೇಗೆ ನಾನು ದುಃಖದಲ್ಲಿ ಜೀವನವನ್ನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ எப்படி நான் கடன்ல சாக முடியும்? ಹೇಗೆ ನಾನು ಸಾಲದಲ್ಲಿ ಸಾಯಲಿಕ್ಕೆ எப்படி நான் காசு இல்லாமல் வாழ முடியும்? ಹೇಗೆ ದುಡ್ಡು ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? என் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் என் கூட ஆமென் மாத்திரம் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க. தட்டி ಹೇಳಿ. புயல் அடிக்கும் போது காலங்களை வீசಬೇಕಾದ್ರೆ கயரான தேவனுடைய வார்த்தையை எடுத்து ಅಗಾಡುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು உங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು என் தேவன் நம்மளை அவர் வார்த்தையினால வழி நடத்துகிறார். ದೇವರು ಆತನು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் என் கூட ஆமென் மாத்திரம் சொல்றீங்க? ಆಮೆನ್. தேவனுடைய வார்த்தையை நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ನಂಬುವರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿ ஹalleluya. தேவனுடைய வார்த்தையை நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அதனாலதான் குடும்பங்கள் உடையும் போது, ಆವಾಗಲೇ ಅದರಿಂದ ಕುಟುಂಬಗಳು ಒಡೆಯಬೇಕು. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள பிரச்சனை வரும்போது, ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು பாஸ்டர் 37 வருஷம் கல்யாணம் ஆனவர் சொல்றாரு, 37 ವರ್ಷ ಮದುವೆ ಆದ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, முதல்ல ஆரம்பத்துல ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வைஃப் கூட. ಆರಂಭದಲ್ಲಿ 5 ವರ್ಷ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு, ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾನೆ ಇತ್ತು, இவ ஒரு பெரிய அசுத்தாவியா வந்து என் வாழ்க்கையில மாட்டிட்டா. ಇವಳು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮವಾಗಿ நான் பண்றதெல்லாம் கரெக்ட், ನಾನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಸರಿ, அவ பண்றதெல்லாம் தப்பு, ಅವಳು ಮಾಡುವುದೆಲ್ಲ ತಪ್ಪು அப்படினே என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. ಹಾಗೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ஆனா எனக்கு ஒரு நல்ல மாமனார் மாமியார் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ಆದ್ರೆ ನನಗೆ ನಾನು ಒಳ್ಳೆ ಮಾವ ಮತ್ತೆ ಅತ್ತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು. எங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனையாச்சோ, ನಮಗೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು அவங்க ಬಂತು, எங்களை போலீஸ் கிட்ட கூட்டு போல, ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಪೊಲೀಸ್ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು அவங்க என்ன ಹೋಗಲಿಲ್ಲ, திட்டல, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬೈಲಿಲ್ಲ, என் கூட சண்டை போடல, ಜಗಳ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க ஒண்ணே பண்ணாங்க, ಒಂದೇ ಒಂದು ಮಾಡಿದ್ರು, எங்க 2 பேரையும் உட்கார வச்சு ಇಬ್ಬರನ್ನು ಕುಳಿಸಿಬಿಟ್ಟು வேதத்தை திறந்து ಸತ್ಯವೇದವನ್ನು எங்களை வேதத்தின் வார்த்தையினாலே ஊட்டினாங்க. ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ இன்னைக்கு புயலோடு இருக்கிற எங்க குடும்பம் உடையாம நிக்கிறதுக்கு காரணம், ಓ ಬಿರುಗಾಳಿ என் தேவன் வீடை கட்டாராகில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் வெறுதா. ಕುಟುಂಬ ನಿಲ್ಲುವುದು ದೇವರ ಮನೆ ಕಟ್ಟುವುದರಿಂದ ಮಾತ್ರನೇ. Every family that's tied with the word of God, ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. எந்தெந்த குடும்பங்கள் தேவ வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறதோ, ಕುಟುಂಬಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ அந்த ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளவு புயல்கள் வந்தாலும் அந்த குடும்பம் தாங்கி நிற்கும். ಆ ಕುಟುಂಬಗಳು ಎಷ್ಟು ಬಿರುಗಾಳಿಗಳು ಬೀಸಲು ಸಹಿಸಿಕೊಂಡು ನಿಲ್ತದೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. நீங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறார், ಪಕ್ಕದಲ್ಲಿ ತಟ್ಟಿಯಲ್ಲಿ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, cheer up, எல்லாரும் நல்ல திடமனமா எந்திரிங்க. ಎಲ್ಲರೂ ದೃಢ ನಂಬಿಕೆಯಿಂದ ಎದ್ದೇಳಿ. ஹாஸ்பிடல்ல இருந்தாலும் பரவாயில்ல, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದರೂ சாகர ಪರವಾಗಿಲ್ಲ, நிலைமையில இருந்தாலும் ಸಾಯುವ பரவாயில்ல, ಸಂದರ್ಭದಲ್ಲಿ புயல் ಪರವಾಗಿಲ್ಲ, எவ்வளவு பெருசா இருந்தாலும் ಬಿರುಗಾಳಿ பரவாயில்ல, ಎಷ್ಟು ಬೀಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ಕ್ರೈಸ್ತನ ಜೀವನ பலியாகிற வாழ்க்கை அல்ல, ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸುವ ಜೀವನ ಅಲ್ಲ, முற்றிலும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಜಯ ಹೊಂದುವ என் ಜೀವನ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எந்த பிசாசும் ಯಾವ ಸೈತಾನನು எந்த வல்லமைகளும் ಯಾವ ಬಲವು தேவ பிள்ளைக்கு விரோதமாய் நிற்க முடியாது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, என் கர்த்தர் ನನ್ನ ದೇವರು உங்களை ನಿಮ್ಮನ್ನು அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறவர் அல்ல, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಡೆಸುವ ದೇವರಲ್ಲ, அழிவிலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறவர். ಅಳಿವಿಕೆಯಿಂದ ಕಾಪಾಡಲು என் ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 பேருக்கு கையை தட்டி இப்படி சொல்லுங்க. ಇವರನ್ನ ಕೈ ತಟ್ಟಿ உங்க வீட்ல ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ வேதம் என்கிற ಸತ್ಯವೇದ வார்த்தை கொண்டு கட்ட ஆரம்பிங்க. ವಾಕ್ಯಕ್ಕೂ உடைஞ்சதும் லூஸ் ಆಗಿರುக்கிறது எல்லாமே என் ஆண்டவர் இனிமேல் அதை சரிப்படுத்த போகிறார். ಒಡೆದೋಗಿ ಲೂಸ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಸರಿಪಡಿಸ್ತಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம்
துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஹல்லேலூயா. நான் இப்ப நம்ம சர்ச்ல இருக்கிற எல்லா லீடர்ஸ் கிட்ட சொல்லி இருக்கிறேன். ಚರ್ಚಲ್ಲಿ ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ ಹತ್ರ ಹೇಳಿ, அட்மின் டீமை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இருக்கிறேன். ಅಡ್ಮಿನ್ ಟೀಮ್ ಅನ್ನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿ கொஞ்ச நாள்ல என்ன நடக்கணும்னா, ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ஒரு வாரம் ஃபுல்லா வெறும் பைபிளை வாசிக்கிற வாரமா வைங்கம்மா. ಒಂದು ವಾರ ಪೂರ್ತಿ ಸತ್ಯವನ್ನು ಓದುವ ವಾರ ಇಡಿ. 10 அதிகாரம், 10 ಅಧಿಕಾರಗಳು, எல்லாரும் 20 பேர் உட்கார்ந்து ಎಲ್ಲರೂ 20 ಜನ சத்தமா வாசிக்க சொல்லுங்கம்மா. ಶಬ್ದವಾಗಿ ಓದಲಿ. ஏன் அதை சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? ಯಾಕೆ ಅದನ್ನ ಹೇಳಿದೆ எனக்கு ಗೊತ್ತಾ? தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು. தேவனுடைய வார்த்தை ஒரு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குமா, தேவனுடைய வார்த்தை அந்த வீடை என் ஆண்டவர் கட்ட ஆரம்பிப்பாரையா. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಕಟ್ಟಲು உங்க ಆರಂಭಿಸ್ತಾರೆ. பிள்ளைகளுக்கு ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ எதை கற்று கொடுக்கறீங்களோ இல்லையோ, ಯಾವುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡ್ತೀರೋ முழங்கால்ல நிக்க வச்சு ಮೊಣಕಾಲಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ண வைங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடு. ಅದೇ ಊಟ. இன்னைக்கு நீ வேதத்தை சுமந்தா ಇವತ್ತು ಸತ್ಯವನ್ನು இந்த ಹೊತ್ತುಕೊಂಡರೆ வேதம் உன்னை வாழ்நாள் முழுவதும் சுமக்கும். ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಇದು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. Learn to tie your boat with the word of God. ನಿನ್ನ ಹಡಗನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ. பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, கீழே குதி, ನೀರಲ್ಲಿ ಧುಮುಕಿ, குதிச்சு கட்டு. ಧುಮುಕಿ ಅದನ್ನು ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ. நம்ம எல்லாரும் இந்த போட்ல இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಈ ಹಡಗಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. தேவ பிள்ளைகள் இந்த போட்ல இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳು இந்த போட்டை உடைய என் ஆண்டவர் விட மாட்டாரையா. ಹಡಗನ್ನು ಒಡೆದು ಹೋಗಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவன் விட மாட்டாரையா. ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. கீழே குதி, ಕೆಳಗಡೆ ಧುಮುಕಿ கட்ட ஆரம்பி. ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ. அவன் கொடுத்த ரெண்டாவது அட்வைஸ், ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಎರಡನೇ ಅಡ್ವೈಸ್. 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 18ನೇ ವಚನ ಓದಲು ಆರಂಭಿಸಬೇಕು. 18வது வசனம், ಗಾಳಿಯು ನಮ್ಮನ್ನು ಅತ್ಯಂತವಾಗಿ ಒಯ್ದಾಡಿಸಿದ್ದರಿಂದ ಅವರು ಮರುದಿನ ಸರಕನ್ನು ಬಿಸಾಡುತ್ತಿದ್ದರು. போதும். பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, புயல் அதிகமாய் அடிக்க அடிக்க ಬಿರುಗಾಳಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೀಸ್ತಾ ಬೀಸ್ತಾ ரெண்டாவது காரியத்தை தூக்கி போடுறாங்க. ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಕ್ತಾರೆ. என்ன தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ? அவங்களுடைய பேகேಜஸ். ಅವರ ಬ್ಯಾಗೇಜಸ್. ஃபர்ஸ்ட் த்ரோ யுவர் ரோப்ஸ். ಅವರ ಹಗ್ಗಗಳ ಎತ್ತಿ ಬಿಸಾಕಿದ್ರು. ரெண்டாவது உங்க பேகேஜஸ் தூக்கி போடுங்கன்ற. ಎರಡನೇದು ನೀವು ಇಟ್ಟಿರುವಂತ ಸರಕುಗಳನ್ನು ಎತ್ತಾಕಿ. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆக்சுவலா இவங்க போட் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு வெயிட் இல்லங்க. ಹಡಗನ್ನು ಇವರು ಆರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಇಷ್ಟು ವೆಯ್ಟ್ ಇಲ್ಲ. ஆனா பல ஊர்களுக்கு போகும்போது அங்க ஊர்ல இருக்கிற தின்பண்டம், இந்த ஊர்ல இருக்கிற லக்கேஜ், இந்த ஊர்ல இருக்கிற என் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் எடுத்து போட்ல வச்சதுனால போட் வெயிட் ஆயிருச்சேயா. ಒಂದೊಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿರೋ ಲಗೇಜ್ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಓಡಾಕಿದ್ರಿಂದ ಹಡಗು ತುಂಬಾ ಭಾರವಾಯಿತು. இப்போ ಇವಾಗ போட் வெயிட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ಬೋಟ್ ಅಲ್ಲಿ ಹಡಗಲ್ಲಿ ಇವಾಗ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ವೆಯ್ಟ್ ಇದೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ, இந்த தேவையில்லாத லக்கேஜ் ஆசைப்பட்டது நீதானே. ಬೇಡದಿರುವ ಲಗೇಜ್ ಅನ್ನು ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ನೀನಲ್ವಾ? வேணாம் வேணாம்னு சொன்னேன். ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದೆ. வேணும் வேணும்னு தூக்கி போட்ல வச்ச. ಬೇಕು ಬೇಕಂತ ನೀನ್ ತಾನೇ ಹಡಗಲ್ಲಿ போட் ஆடுதே. ಇವಾಗ ಹಡಗ ಅಲ್ಲಾಡ್ತದಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஓடு ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில பேக் தூக்கி போட்டா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಬ್ಯಾಗ್ಗಳು ಎತ್ತಿ ಹಾಕಿದ್ರೆ ಮಾತ್ರ. நான் ஒரு சில பேக் சொல்றேனே. ನಾನು ಒಂದಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು the baggage of complaining. ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡುವಂತ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ. எப்பா பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கு. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் நல்லா தானே கொடுத்தாரு. ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಾಗಿ ಕೊಟ್ರಲ್ಲ, அதுலயும் ஒரு நொட்டு கதையா. ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಕೊರತೆನಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கம்ப்ளைண்ட் பண்ற பேக்கேஜ் தூக்கி போட்டுருங்க. ಆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡುವ ಆ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ. பேக்கேஜ் ஆஃப் டிப்ரெஷன். ಆ ಡಿಪ್ರೆಷನ್ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು மனசுல வேதனைகளோட இருக்கிற பேக்கேஜ் தூக்கி போட்டுருங்க. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಂಚಲದಿಂದ ಇರುವಂತ ಆ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ. பேக்கேஜ் ஆஃப் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், பழைய எல்லா தோல்விகளை தூக்கி போட்டுருங்க. ಮುಂದಿನ ಸೋಲುಗಳನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕಿ. பேக்கேஜ் யாராவது ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் இருப்பீர்கள், ஆனால் அந்த மன்னிப்பை கொடுத்து ಯಾರಾದ್ರೂ பேக்கேஜ் தூக்கி போட்டுருங்க. ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇದ್ದೀರಾ, ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಆ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ.
ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு என் மேல கசப்பு இருக்கு, ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕಹಿ ಇದೆ, ஆனா எனக்கு யார் மேலயும் இனிமே கசப்பு இல்ல. ನನಗೆ ಯಾರ ಮೇಲೆ என் ஆண்டவர் என்ன பரிபூர்ணமாய் சுத்தமாக்குகிறார். ಪರಿಪೂರ್ಣತೆ ಶುದ್ಧಪಡಿಸಿದ. எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து நிறைய பேக்கேஜ கீழே தூக்கி போடணும்னு வந்திருக்கீங்க? பேக்கேஜ் எல்லாம் எத்து ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya ஹalleluya ஹalleluya. சில பேக்கேஜ் தூக்கி போட்டு ஆகணும்ங்க. ಸ್ವಲ್ಪ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕ್ಲೇಬೇಕು. பிசாசான ஒரு 3 பேக்கேஜ் உங்க கிட்ட நிரந்தரமாய் வச்சிருக்கிறான். ಸೈತಾನನು 3 ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ನಿರಂತರವಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ. முதல் பேக்கேஜ், ಮೊದಲನೇ ಬ್ಯಾಗ್ போதாது என்ற பேக்கேஜ், இன்சஃபிஷியன்சி என்கிற பேக்கேஜ். ಸಾಕಾಗಿಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು. சில பேர் இருக்காங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದಾರೆ, படிப்பு போதாது, ಓದುವುದು ಇನ್ನೂ ಬೇಕು ಅಂತ, பணம் போதாது, ಹಣ ಸಾಕಾಗ್ಲಿಲ್ಲ ಅನ್ನೋರು, ಡ್ರೆಸ್ போதாது, ಅವ್ರಿಗೆ ಹಾಕೋ ವಸ್ತ್ರಗಳು ಸಾಕಾಗುದಿಲ್ಲ, வண்டிங்க போதாது, ಅವ್ರಿಗೆ ಗಾಡಿಗಳು ಸಾಕಾಗುದಿಲ್ಲ. சில பேர் இருக்காங்க, ಸ್ವಲ್ಪ ಜನರು ಇದ್ದಾರೆ, எது கொடுத்தாலும் போதாது, ಯಾವುದು ಕೊಟ್ಟರೆ ಅವರಿಗೆ ಸಾಕಾಗುದಿಲ್ಲ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ, கர்த்தர் ನನ್ನ ದೇವರು உன் தேவைகளை சந்திப்பாரே தவிர ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸ್ತಾರೆ, உன் ஆசைகளை சந்திக்க மாட்டார். ನಿನ್ನ ಆಸೆಗಳನ್ನು ಪೂರೈಸು. அந்த பேக முதல்ல தூக்கி போடு. ಆ ಬ್ಯಾಗ್ ಎತ್ತು ಮೊದಲ. என் கர்த்தர் எதை கொடுத்தாலும் ದೇವರು ಯಾವುದು அதுல நான் சந்தோஷமாய் வாழ்வேன், ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பேக தூக்கி போடும்போது ಬ್ಯಾಗ್ ಎತ್ತಿ ಹಾಕಬೇಕು. சிலதுல கோல்ட் எல்லாம் இருந்துச்சு, ಸ್ವಲ್ಪ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲ ಇತ್ತು. பவுல் சொல்றார் தூக்கி போடுன்னு. ಪೌಲ್ ಎತ್ತಿ ಹಾಕಿ ಇಲ್ಲ ಅವನು. சில பேருடைய இருதயம் தூக்கி போடுறதுக்கே இல்ல, ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೃದಯ ಎತ್ತಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ஆனா ಇಲ್ಲ, தூக்கி போடுன்றாரு. ಆದ್ರೆ ಎತ್ತಿ ಹಾಕಿ ಅಂತ தூக்கி போடுறானுங்க கோல்ட. ಎತ್ತಿ ಹಾಕ್ತಾರೆ ಗೋಲ್ಡ್. என்ன மனசோட தூக்கி போடுறாங்கன்னா, ಏನು ಮನಸ್ಸಿಂದ ಎತ್ತಿ ಹಾಕ್ತಾರೆ. நான் கோல்ட நம்பி என் வாழ்க்கை வாழல, ಗೋಲ್ಡ್ ನಂಬಿ என் கர்த்தரை நம்பி என் வாழ்க்கை வாழ்கிறேன், ನಾನು ದೇವರ ನಂಬಿ ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ. நான் என் வேலையை நம்பி என் வாழ்க்கை வாழல, ನಂಬಿ ಜೀವಿಸ್ತೀನಿ. என் தேவாதி தேவனை நம்பி என் வாழ்க்கை வாழ்கிறேன். ದೇವರ ನಂಬಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. பிசாசு கொடுக்கிற முதல் பேக்கேஜ் ಸೈತಾನ್ ಕೊಡುವಂತ ಮೊದಲ இன்சஃபிஷியன்சி, ಸಾಕಾಗುದಿಲ್ಲ ಅನ್ನೋದು. இரண்டாவது பேக்கேಜ್ ಎರಡನೇದು ಕೊಡೋದು இன்செக்யூரிட்டி. ಇನ್ಸೆಕ್ಯೂರಿಟಿ. அப்படினா ಹಾಗಂದ್ರೆ நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಏನಾಗ್ತದೆ? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ಅಯ್ಯೋ ಏನ್ ನಡೀತಿದೆ? எதுவுமே ஆகாதயா. ಅಯ್ಯೋ ಏನ್ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எல்லாருக்கும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், ಎಲ್ಲರಿಗೆ ಇವತ್ತು ಸತ್ರ ನಾಳೆ ಹಾಡು. நான் இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பரலோகம்யா. ನಾನು ಇವತ್ತು ಸತ್ತೋದ್ರೆ ಇವತ್ತೇ ಪರಲೋಕ. என் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது, ಜೀವನದ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, நான் பயப்படுறதுக்கு கிடையாது. ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. யார் என்னை கைவிட்டாலும், ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ಬಿಡುದಿಲ್ಲ. நான் யாரை நம்பி இந்த உலகத்துல வாழல. ನಾನು ಯಾರು ನಂಬಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು எனக்கு வயசு ஆயிடுச்சு, ವಯಸ್ಸಾಯ್ತು, ஆனாலும் ಆದರೂ சாவர வரைக்கும் ಸಾಯವರೆಗೆ ராணி மாறி வாழ்வேன், ರಾಣಿ ராஜா மாறி வாழ்வேன், ರಾಜನಾಗಿ ஏன்னா என் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಹಸ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. பிசாசு கொடுத்திருக்கிற இரண்டாவது பேக் ಸೈತಾನ್ ಕೊಟ್ಟಿರೋ ಎರಡನೇ ಬ್ಯಾಗ್ இன்செக்யூரிட்டி, ಇನ್ಸೆಕ್ಯೂರಿಟಿ. தூக்கி போடணும். ಅದನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕಬೇಕು. மூணாவது பேக் ಮೂರನೇ ಬ್ಯಾಗ್ இன்சஃபிஷியன்சி. ಇನ್ಸಫಿಷಿಯನ್ಸಿ. ஃபர்ஸ்ட் இன்சஃபிஷியன்சி, ரெண்டாவது இன்செக்யூரிட்டி, மூணாவது இன்சிக்னிஃபிகன்ஸ். இன்சிக்னிஃபிகன்ஸ் சொன்னா சிக்னிஃபிகன்ஸ் சொன்னா ಸಿಗ್ನಿಫಿಷನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நான் யாருக்குமே முக்கியம் இல்லை, ನಾನು ಯಾರಿಗೂ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. சில பேர் இப்படி பேசுவாங்க பாத்தீங்களா? ಸ್ವಲ್ಪ ಈಗ ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ. ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya ಹalleluya. ஐயோ இப்போ யாருமே என்ன யூஸ் பண்றது இல்ல, ಅಯ್ಯೋ ಇವಾಗ ಯಾರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇಲ್ಲ, என் வாழ்க்கையே வேஸ்டா போயிடுச்சு, ನನ್ನ ಜೀವನ ಪೂರ್ತಿ ವೇಸ್ಟ್ ಆಯಿತು அப்படினே சோக பாட்டே பாடிக்கிட்டு இருப்பாங்க. ದುಃಖದ ಮಾತುಗಳನ್ನು ಹಾಗೇನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya ಹalleluya. When upon life's billows you are tempted tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you seeing what God has done. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you seeing what God has done.
ஹalleluya. Hallelujah. நீங்க இம்பார்ட்டன்ட் இல்லன்னு யார் சொன்னாலும் ನೀವು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಹೇಳಲ್ಲ. உங்க ஒருத்தருக்காக தான் ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ஆண்டவர் வானத்துல இருந்து இறங்கி வந்து ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದು அவமானப்பட்டு ಅವಮಾನವನ್ನು மரித்து ಸೆತ್ತು உங்களை நேசிக்கிறேன்னு காமிச்சாராம். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತ ತೋರಿಸಿದ್ರು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிசாசு ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. தேவையில்லாத ஒரு பேக் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறான். ನಡೆದಿರೋ ಬ್ಯಾಗ್ நீங்க இம்பார்ட்டன்ட் இல்லன்னு ನೀವು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ தூக்கி அந்த பேக்கை போடுங்க. ಅದನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕಿ. அவனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் இல்ல, ಅವನಿಗೆ ನೀನು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. ஆனா படைச்ச தேவனுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರಿಗೆ ನೀವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நீங்க ನೀವು கயரை தூக்கி கீழே போடணும். ಹಗ್ಗವನ್ನೆತ್ತಿ ಕೆಳಗೆ ಹಾಕಬೇಕು. வேதம் என்கிறதான வார்த்தையினால கட்டப்படணும். ಸತ್ಯವೇದ ಅನ್ನುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡ. ரெண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, தேவையில்லாத லக்கேஜ்களெல்லாம் தூக்கி வெளியில போட்டுறணும். ಬೇಡದಿರೋ ಲಗೇಜ್ಗಳ ಎತ್ತಿ ಕೆಳಗೆ ಹಾಕಬೇಕು. மூணாவது, ಮೂರನೇದಾಗಿ நங்குரம். ಈ ನಂಗುರವು பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳಿದೆ, ஒரு போட்ல ಒಂದು ಹಡಗಲ್ಲಿ நங்குரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಈ ನಂಗುರವು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. அலை மோதும் என் வாழ்வின் நங்கூரமே, அதிசயம் என்னில் நீரே. ஆமென் சொல்லுங்களேன். அலை மோதும் என் வாழ்வின் நங்கூரமே, அதிசயம் என்னில் நீரே. அவர் எந்தன் சகாயரே, நித்திய வழி நடத்திடும் என் ஜீவனை. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, இந்த போட்ல 4 நங்கூரங்கள் இருக்கு. ಈ ಹಡಗಲ್ಲಿ 4 ನಂಗುರಗಳಿದೆ. ஒன்னு இந்த சைடுல போடு, ಒಂದನ್ನ ಈ ಕಡೆ, அந்த சைடுல போடு, ಇನ್ನೊಂದನ್ನ ಆ ಕಡೆ, அந்த சைடுல போடு, ಇನ್ನೊಂದನ್ನ ಆ ಕಡೆ, ஒன்னு அந்த சைடுல போடு. ಇನ್ನೊಂದನ್ನ ಆ ಕಡೆ. எவ்வளவு புயல் வந்தாலும் இந்த நங்கூரம் வெயிட் தாங்கி இருந்தனால ಎಷ್ಟು ವೆயிಟ್ ಇದ್ರು ಈ ನಂಗುರಗಳು நம்ம போட் அசையாம இந்த நங்கூரம் பாதுகாத்துக் கொள்ளும். ನಂಗುರು ಬೋಟ್ ಅಲ್ಲಾಡದ ಹಾಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, நம்ம நங்குறோம் நம்ம ನಂಗುರು ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಾಗಿದ್ದಾರೆ. சில பேர் வெளியில பாக்குறாங்க, ಆಚೆ ನೋಡ್ತಾರೆ, ஆனா கடலின் ஆழத்துல இருந்தாலும் என் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ಸಮುದ್ರದ ಆಳದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. Even in the midst of the sea, ನಾವು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರು, புயல்களுக்கு நடுவில் ಬಿರುಗಾಳಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರು, ஆண்டவர் என்னை பாதுகாத்து ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ பாதுகாத்துக் கொள்வார் என்றவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ಕಾಪಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದರ ಆಮೆನ್ ಹೇಳಿ. எத்தனை பேர் என் கூட நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ கையை ನಂಬ್ತೀರಾ? உயர்த்தி ஆமென் ಕೈ சொல்லுங்க. ಮೇಲೆತ್ತಿ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. 4 நங்கூரத்தை சொன்னேன். 4 ನಂಗುರು ಅಂತ ಹೇಳಿದೆ. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ಇನ್ನೊಂದು 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. நீங்க எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லிட்டே இருந்தீங்க. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಆಮೆನ್ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀರಿ. நீங்க எல்லாரும் சந்தோஷமா தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டே ಎಲ್ಲರೂ இருந்தீங்க. ಸಂತೋಷ ದೇವರ ವಾಕ್ಯನ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೀರಿ. முதல் நங்கூரம் என்ன தெரியுமா? ಮೊದಲ ನಂಗುರ ಏನು ಗೊತ್ತಾ? பர்பஸ், ஒரு நோக்கம். ಒಂದು ನೋಕ, ಒಂದು ಗುರಿ. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு இந்த போட்ல வச்சிருக்கிறார். ದೇವರು ಈ ಹಡಗಲ್ಲಿ ಒಂದು ಗುರಿಯಿಂದ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். ಒಂದು ಗುರಿಯಿಂದ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாதியில விட்டுட்டு போக அவர் மனுஷன் அல்ல. ಅದರಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ. பேச்சு மாறா அவர் மனுஷன் அல்ல. ಮಾತು ಬದಲಾಗಲಿ ಮನುಷ್ಯನಲ್ಲ. கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ರಚಿಸಿದ್ದಾರೆ. கடைசி வரைக்கும் என்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ದಾರಿ ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. முதல் நங்கூரம் பர்பஸ். ಮೊದಲನೇ ನಂಗುರ ಪರ್ಪಸ್. இரண்டாவது நங்கூரம் ಎರಡನೇ ನಂಗುರ என் ஆண்டவர். ನನ್ನ ದೇವರು. இரண்டாவது நங்கூரம் என்னன்னா, ಎರಡನೇ ನಂಗುರ ಏನು ಗೊತ್ತಾ? என் ஆண்டவர் என்னை பலம் கொண்டு திடமனதா இருக்க சொல்லி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಬಲಗೊಂಡು ದೃಢವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ. ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க. ಒಂದು ಇಬ್ಬರನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳಿ. பிசாசு பயமுறுத்துவான், ಸೈತಾನ ಭಯಪಡಿಸ್ತಾನೆ, ஆனா தொட முடியாது. ಆದ್ರೆ ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ஏன்னா என்ன தொட்டா ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ அவருடைய கண்மணியை தொட்ட மாதிரியா ಅವರ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡವನ್ನು ಮುಟ್ಟಿದ தொட முடியாது. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தைரியம் என்கிற நங்கூரத்தை போடு. தைரியம். ಧೈರ್ಯ ಅನ್ನೋದು ನಂಗುರವನ್ನು ಹಾಕಿ. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். ಜೋಶುವ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, 4 முறை சொல்லுகிறார். 4 ಸರಿ ಹೇಳ್ತಾರೆ. லீடர் போயிட்டா பரவாயில்ல, ಲೀಡರ್ ಹೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ஜனங்க போனா ಜನರು பரவாயில்ல, ಹೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, பலம் கொண்ட திடமனதாயிரு. ಬಲಗೊಂಡು ದೃಢವಾಗಿರು, அசையாத, ಅಲ್ಲಾಡಬೇಡ, திகையாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, கலங்காத. ದಿಗಿಲುಗೊಳ್ಳಬೇಡ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென்? ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஹalleluya, 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 ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, உங்க பையனோ
உங்க பையனோ ನಿಮ್ಮ ಮಗನೋ உங்க பொண்ணோ ನಿಮ್ಮ ಮಗಳು யாரோ பையனோ பொண்ணு கூட சுத்துறாருதா, ಯಾರೋ ಹುಡುಗಿ ಜೊತೆ ಸುತ್ತುವುದಾದರೆ நீங்க பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡಿ. உங்க வீட்டை கர்த்தர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். ಮನೆಯನ್ನು ದೇವರು ಕಂಟ್ರೋಲ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು உங்க ಹೇಳಿ, கணவர் ನಿಮ್ಮ ಗಂಡ எங்கயாவது ஒரு இடத்துல ಎಲ್ಲಾದ್ರೂ பண ಸ್ಥಳದಲ್ಲಿ பிரச்சனைகளை கடந்து போகிறார். ಹಣ ஆனால் ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ದಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. தைரியமா நில்லுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಿ. கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. கர்த்தர் வழி நடத்துவார். ದೇವರು ದಾರಿ ನಡೆಸ್ತಾರೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு ಪಕ್ಕದಲ್ಲಿ சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, உங்க உடம்புல கேன்சரே வந்தாலும் ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರೇ ಬಂದರೂ அழுதுட்டு இருக்காதீங்க. ಅಳ್ತಾ ಇರಬೇಡಿ. அந்த கீமோக்கு போகும்போது ಕೀಮೋಗೆ அந்த ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ட்ரீட்மென்ட்க்கு போகும்போது ಆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ எல்லா ಹೋಗಬೇಕಾದ್ರೆ பேஷண்ட்ஸ் இப்படி போனா ಎಲ್ಲರೂ ಪೇಷಂಟ್ಸ್ ಈಗ நீங்க ಹೋದ್ರೆ தைரியமாய் போங்க. தைரியವಾಗಿ என் ಹೋಗಿ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ಒಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. I will not bow down to fear. ನಾನು ಭಯಪಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நங்குரோயா, ನಂಗೂರವು நங்குரோம். ನಂಗೂರವು முதல் நங்குரோம் purpose, ಮೊದಲನೇ ನಂಗೂರ ಪರ್ಪಸ್, இரண்டாவது நங்குரோம் ಎರಡನೇ ನಂಗೂರ தைரியம், ಧೈರ್ಯ, ஒரு கரேஜ், ಧೈರ್ಯವು, மூணாவது நங்குரோம் ಮೂರನೇ ನಂಗೂರವು ஆராதனை, ಆರಾಧನೆ, worship. ಆರಾಧನೆ. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராதனை, ಆರಾಧನೆ. சில பேருக்கு பிரச்சனை வரும்போது ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ வாயில ಬಾಯಲ್ಲಿ அநியாயமான வார்த்தை வரும், ಅನ್ಯಾಯದ ಮಾತುಗಳು ಹೊರಡುತ್ತದೆ. ஆனா சில பேருக்கு ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ பிரச்சனை வரும்போது தான் ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ ஆராதனையே வருவையா. ಆರಾಧನೆ ಬರ್ತದೆ. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, ஒவ்வொரு முறை ಒಂದೊಂದು என் வாழ்க்கையில புயல் அடிக்கும் போதெல்லாம் ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಬೇಕಾದಲ್ಲ, என் வாயில ஆராதனை தான் வந்திருக்கிறது. ಬಾಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಬಂದಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. கையை உயர்த்தி சொல்லுங்க, கையெத்தி ಹೇಳಿ. எதுவுமே ಯಾವುದು என்ன தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க ದೇವರ முடியாது. ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ வேதனைகளோ பாடுகளோ அவமானங்களோ நிந்தைகளோ ಕಷ್ಟಗಳು, ಸಂಕಟಗಳು, ಅವಮಾನಗಳು, ನಿಂದೆಗಳು எதுவுமே என்ன தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ಯಾವುದು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நங்கூரையா, ನಂಗೂರು, நங்கூரம். ಈ ನಂಗೂರ போட்ல இருந்து தூக்கி போட வேண்டியது நங்கூரம். ಹಡಗಿಂದ ಎತ್ತಿ ಹಾಕ್ಬೇಕಾಗಿರೋದು ಈ ನಂಗೂರ. முதல் நங்கூரம் பர்பஸ், ಮೊದಲನೇ ನಂಗೂರ ಪರ್ಪಸ್, ரெண்டாவது நங்கூரம் ಎರಡನೇ ನಂಗೂರವು ಧೈರ್ಯ, கரேஜ், ಧೈರ್ಯ, மூணாவது நங்கூரம் ಮೂರನೇ ನಂಗೂರ worship, ಆರಾಧನೆ, நாலாவது நங்கூரம் ನಾಲ್ಕನೇ ನಂಗೂರ சபை. ಸಭೆಯು. சபை என்னை காப்பாத்தும், ಸಭೆಯು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. சபைக்கு போகிறது என்னை காப்பாத்தும். ಸಭೆಗೆ ಹೋಗುವುದು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. புயலுக்கு நடுவுல நீங்க இருக்கும் போது ಬಿರುಗಾಳಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕಾದ್ರೆ சபை கூட ஒட்டி வாழணும். ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡು ಜೀವಿಸಿ. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நங்கூரம் ಈ ನಂಗೂರವು கீழே போகும்போது ಕೆಳಗಡೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ இங்க ஆரோ எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡಿ. இது போய் ஒரு பாறையில இப்படி மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், ಹೀಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಬಂಡೆಯಲ್ಲಿ ಅದು ಸಿಕ್ಕಾಕೊಂಡು ಅನ್ಕೊಳ್ಳಿ. அதுக்கப்புறம் அந்த போட்டு அசையாதுங்க. ಅದಾದ್ಮೇಲೆ ಆ ಬೋಟ್ ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு பாஸ்டருடைய மகன் சொல்றான், ಪಾಸ್ಟರ್ ಮಗನು ಹೇಳ್ತಾರೆ, சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல ஜெபத்திலே நான் வளர்ந்தேன். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೆದೆ. 12 ವಯಸ್ಸು ಆಗುம்போது 12 ವಯಸ್ಸಾಗ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர ஆரம்பிச்சேன். ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಲು ಆರಂಭಿಸಿದೆ. ஒரு 15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேன். 15 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕುಡಿಯಲು ಆರಂಭಿಸಿದೆ. கிளப்புங்களுக்கு போக ஆரம்பிச்சேன். ಕ್ಲಬ್ಗಳಿಗೆ ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿದೆ. 18 ವಯசுல 18 ವಯಸ್ಸಲ್ಲಿ நாங்கெல்லாம் கிளப்ல அப்படியே நைட்ல ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಕ್ಲಬ್ ಅಲ್ಲಿ ನೈಟ್ எல்லாரும் தண்ணி அடிச்சு கிடக்கும் போது ಇಲ್ಲೆಲ್ಲ ಸಾರ ಕೊಡುಕು ನಾವು என் ஃப்ரெண்ட் சொல்வான், ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಹೇಳ್ತಾನೆ, எனக்கு இந்த ஹீரோயின் வர்றா மனசுல. ನನಗೆ ಈ ಹೀರೋಯಿನ್ ಬರ್ತಾರೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்வான், ಇನ್ನೊಂದು ಸ್ನೇಹಿತನ ಹೇಳ್ತಾನೆ, நான் பெரிய பணக்காரன் ஆக போறேன், ನಾನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗ್ತಾನೆ. ஆனா நான் எப்பெல்லாம் குடிச்சு படுத்திருக்கிறேனோ, ನಾನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಕುಡಿದು ಮಲ್ಕೊಂಡಿದ್ದೀನೋ, எனக்கு மோசேயும் அப்ரஹாமும் யாக்கோபு தான் வருகிறார்களே. ಮೋಸೆ, ಅಬ್ರಾಮ್, ಯಾಕೋಬನೇ ಬರ್ತಾರಲ್ಲ. ஏன் யோசிச்சு பார்த்தேன், ಯಾಕಂದ್ರೆ ಯೋಚನೆ
ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದೆ, நான் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் ನಾನ್ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ஆண்டவர் என்ன விட்டு தூரம் போனதே கிடையாதையா. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. என்னை கட்டி பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறார். ನಾನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಹಾಗೆ ಎಳಿತಾನೆ நீ ஒரு நல்ல சபையில, ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಭೆಯಲ್ಲಿ நீ உன் அங்குரத்தை போட்டிருப்பாய். ಅಂಗೂರವನ್ನು ಹಾಕಿದರೆ தூரமா போகும்போது ದೂರವಾಗಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ அந்த சபை உன்னை பக்கத்துல ஆண்டவர் கிட்ட இழுக்க ஆரம்பிக்கும். ಆ ಸಭೆಯು ದೇವರ ಪಕ್ಕ ನಿಮ್ಮನ್ನು ಎಳೆಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீங்க என்று ಸಭೆ வேதம் ಸೇರುವುದನ್ನು சொல்லுகிறது. ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. Don't leave the fellowship. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஆண்டவருடைய அந்த fellowship விடாதீங்க. ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஃபுட்பால் பிளேயர்ஸ், அமெரிக்கால இருக்கிற பெரிய பிளேயர்ஸ், ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ಸ್, ಅಮೆರಿಕದ ದೇಶದಲ್ಲಿರುವ ದೊಡ್ಡ ಪ್ಲೇಯರ್ಸ್ ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது ಒಂದು ಹಡಗಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. சடனா புயல் அடிச்சுச்சான். ತಕ್ಷಣ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. அந்த புயல் அடிச்சு ಆ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿ என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ಏನೆಲ್ಲ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ರು. ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 12 பிளேயர்ஸ், 12 ಪ್ಲೇಯರ್ಸ್ ಅನ್ನು, முக்கியமான பிளேயர்ஸ் ಮುಖ್ಯವಾದ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಅನ್ನು அந்த புயல்ல அவங்க இழக்க வேண்டியதாயிடுச்சு. ಆ ಬಿರುಗಾಳಿ ಅವರು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಯಿತು. செத்தே போயிட்டானுங்க. ಸತ್ತೇ ಹೋದ್ರು. அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது ಅದು ಏನಂತ ಅವರೆಲ್ಲ ಕಂಡು ಹಿಡಿಬೇಕಾದ್ರೆ அதை கண்டுபிடிச்சது, ಅದರಲ್ಲಿ ಕಂಡು ಹಿಡಿದದು இந்த நங்கூரத்தை போடுறவன் ಈ ನಂಗೂರವನ್ನು ಹಾಕುವನು தூங்கிட்டானாமா. ನಿದ್ರೆ ಮಾಡಿಬಿಟ್ನಂತೆ. நங்கூரத்தை கரெக்டா போடலையானால் ನಂಗೂರವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வாழ்க்கையில நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியதாகிடும். ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗುತ್ತದೆ. உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் என் செய்தியை முடிக்கிறேனே. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೀಗೆ ಹೇಳಿ ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. பைபிள் சொல்லுகிற வண்ணமா ಸತ್ಯದ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ உங்களுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿಗಳು ಬೀಸಿ முதல்ல கயிறை தூக்கி போடுங்க. ಮೊದಲನೇ ಹಗ್ಗವನ್ನು ಎತ್ತಾಕಿ. ரெண்டாவது தேவையில்லாத லக்கேஜுங்களெல்லாம் தூக்கி தூர போட்டு, ಎರಡನೇದು ಬೇಡದಿರುವ ಲಗೇಜ್ಗಳು ಸರಕುಗಳನ್ನು ಎತ್ತಾಕಿ. நங்கூரங்களை 4 பக்கமும் போடுங்க. ನಂಗೂರವನ್ನು 4 ಕಡೆಗಳನ್ನು ಹಾಕಿ. உங்க படகை ஆண்டவர் சரிப்படுத்த ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮ ಹಡಗನ್ನು ದೇವರು ಸರಿಪಡಿಸಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. சரிப்படுத்துவாரையா? ಸರಿಪಡಿಸ್ತಾರೆ. அலை மோதும் என் வாழ்வின் நங்கூரமே, அதிசயம் என்னில் நீரே, அவர் எந்தன் சகாயரே, நித்திய வழி நடத்திடுவார். இன்றும் என்றும் என்னில் உண்டு, கூட உண்டு நாதன், பயப்படேனே நான் பயப்படேனே. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, you can do it. ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ உங்களால செய்ய முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நீங்க முன்னாடி போவீங்க. ನೀವು ಮುಂದೆ ಹೋಗ್ತೀರಾ. நீங்க முன்னாடி போவீங்க. ನೀವು ಮುಂದೆ ಹೋಗ್ತೀರಾ. பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த படகுல இருந்த எல்லாருமே ಈ ಹಡಗಲ್ಲಿದ್ದಂತ தேவனால காப்பாற்றப்பட்டு ದೇವರಿಂದ எல்லாருமே தேவனுடைய ஊழியத்துக்கு நேராய் போனதை பார்க்கிறோம். ಎಲ್ಲರ ದೇವರ ಸೇವೆಗೆ ನೇರಾಗಿ ಹೋಗಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. நீங்க எல்லாரும் தேவன் சொன்ன இடத்துக்கு போவீர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರು ಹೇಳಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ. தேவன் சொன்னதை சாதிப்பீர்கள். ದೇವರು ಹೇಳಿದರೆ ನೀವು ಸಾಧಿಸ್ತೀರಾ. பயப்படாம முன்னாடி போங்க. ಭಯಪಡದೆ ಮುಂದೆ ಹೋಗಿ. எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிப்போம். ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು முழு ನಿಂತು சபையும் எந்திரிச்சு நின்று ಪೂರ್ತಿ ಸಭೆ ಎದ್ದು ನಿಂತು கைகளை உயர்த்தி ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. உங்க வீட்டில் வேதத்தை வாசிக்காமல் இருப்பீர்கள், ஆனால் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಓದಲೇ ಇರುವುದಾದರೆ ನೀವು, உங்க பிள்ளைங்க தேவனை விட்டு தூரம் போகிறதா இருந்தா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿ இன்னைக்கு ಇವತ್ತು ஒரு முடிவு பண்ணுங்க. ನಿರ್ಧಾರ ಮಾಡಿ, எங்க வீட்ல இனிமே பைபிளை வாசிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತೀವಿ, ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡ್ತೇವೆ. உடைகிற குடும்பத்தை ஆண்டவர் கட்டப் போகிறாரையா? ಓಡೆದು ಹೋಗಿರೋ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು உடைகிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். ಒಡೆಯುವ ಸಂದರ್ಭದ ದೇವರು ಕಾಪಾಡಲು உங்க ಆರಂಭಿಸ್ತಾರೆ. போட் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் உடைய விட மாட்டார். ನಿಮ್ಮ ಹಡಗು ಅಷ್ಟು ಬೇಗ ಒಡೆದು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரையா? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கைவிட மாட்டார். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கைவிட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ரெண்டாவது, ಎರಡನೇದು, தேவையில்லாத லக்கேஜ்ங்க ஏதாவது தூக்கிட்டு இருப்பீங்களா? ಬೇಡದಿರೋ ಲಗೇಜ್ ಎಲ್ಲ ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದ எல்லாத்தையும் இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. ಎಲ್ಲವನ್ನು ಇವತ್ತು ಎತ್ತಾಕಿ. என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும்.
ನನ್ನ ದೇವರು ಮಾತ್ರ ನನಗೆ ಸಾಕು, என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும், ದೇವರು ಮಾತ್ರ ನನಗೆ ಸಾಕು, என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும். ದೇವರು ಮಾತ್ರ ನನಗೆ ಸಾಕು. அது மாத்திரம் இல்லாம நங்கூரங்கள் 4 ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಂಗುರುಗಳು 4 பர்பஸ் உங்களை ஆண்டவர் நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ಒಂದು ಗುರಿಯಿಂದ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ரெண்டாவது ಎರಡನೇದು, கரேஜ், பயப்படாம நில்லுங்க. ನೀವು ಭಯಪಡದಿರಲಿ. மூணாவது ஆராதனை, ಮೂರನೇದು ಆರಾಧನೆ, இன்னும் அதிகமாய் ஆராதிங்க, ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ, இன்னும் அதிகமாய் ஆராதிங்க. ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆರಾಧಿಸಿ, ஆண்டவரை நல்லா உயர்த்துங்க, ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲೆತ್ತಿ. தேவ சபையை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ನಾಲ್ಕನೇದು, ದೇವರ ಸಭೆಯನ್ನು வாரம் மிஸ் பண்ணாம சர்ச்சுக்கு வந்துடணும். ವಾರ ಮಿಸ್ ಮಾಡದೆ ದೇವರ ಸಭೆಗೆ நீங்களும் வந்துடணும், ನೀವು ಬರಬೇಕು, குடும்பமும் வரணும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಬರಬೇಕು, உங்க பிள்ளைகளும் வரணும், ಮಕ್ಕಳು ಬರಬೇಕು. ஏன்னா இந்த சபை தான், ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸಭೆ உங்களை கீழே கவுக்காம இந்த சபை தான் உங்களை காப்பாற்ற போகிறது. ಕೆಳಗಡೆ ಬೀಳದ ಹಾಗೆ ಈ ಸಭೆ ನಿಮ್ಮನ್ನು ஏன்னா இந்த ಕಾಪಾಡುತ್ತದೆ. சபையின் அஸ்திபாரம் இயேசுவா இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸಭೆಯ ಅಸ್ತಿವಾರ இந்த ಯೇಸು சபையின் ಆಗಿದ್ದಾರೆ. தலைவர் இயேசுவா ಸಭೆಯ இருக்கிறார். ಮುಖಂಡರು ಯೇಸು ಆಗಿದ್ದಾರೆ. உங்களை கைவிடாமல்